வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம நாட்டு ரோஜா கட்டிங்ஸ் வந்து இன்றைக்கி நடவு பண்ணிடலாம். நடவு மீன்ஸ் பதியம் போட்டுடலாம். நான் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிக்கிற இடத்துல ஆலோவேரா ஜெல் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம ஏற்கனவே மண்கலவை ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கோம். அதில் வந்து ஆலோவேரா ஜெல்லை வந்து நல்லா கசக்கி அந்த சாரோடு சேர்த்து கொஞ்சம் ஊற்றி விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் நடவு பண்ணிடலாம். பதியம் போட்டு வச்சோம்னா வேர் பிடிச்சி வர்றதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகும். இது நம்ம பதியம் போட்டுட்டு நல்லா சொருவி வச்சிடணும். சொருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு கவர் போட்டு மூடி கட்டி வச்சிடணும். அப்போ தான் வந்து வேர் பிடிக்கும் நல்லா நமக்கு. இதில் வந்து ஒரு செடி ஒன்று வந்திருக்கு. ஐ திங்க் தக்காளி செடி மாதிரி இருக்குது. சரி, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இது மாதிரி எடுத்து இதில் ஒரு 4, 5, 6 கூட சொருகலாம். இது மாதிரி நல்லா சொருவி விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2, 3 இன்ச்சு போகிற அளவுக்கு நல்லா சொருவிட்டு இதே மாதிரி சைடு எத்தனை இந்த பையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வைக்கலாம். அது மாதிரி நல்லா நெடுக்க அப்படியே சொருவி விடுங்க. இந்த மாதிரி நம்ம சொருவிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு கவர் போட்டு நல்லா மூடி கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டான கவராக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கட்டி நம்ம நிழலில் வச்சிடணும். இந்த செடிங்க நிழலில் வச்சுட்டு நல்லா இது நம்மளுக்கு தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் தெரியுது. துளுத்து வந்தால் நமக்கு தெரியும். அதனால் அப்பப்போ திறந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்ம துளுத்து வரும்போது எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.